அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கிறேன் சார். இந்தியா கூட்டணியினோட கூட்டம் 8ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் 8ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு திமுக தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இது? அது அவங்க ஒரு நல்ல முயற்சி தாங்க. அதாவது தொண்டர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து நமக்கு துரோகம் செஞ்சிச்சு, இனிமேல் நம்ம அவங்க கூட வந்து சேரக்கூடாது. 15 நாளைக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளத்தில் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி திமுக கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை தொண்டர்கள் வந்து இது வந்து துரோகம், இது வந்து செஞ்சது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்றது தொண்டர்களோட மனநிலையாக இருக்குது அப்படின்னா அந்த மனநிலை ஏற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு நேச்சுரல் சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை நாங்கள்லாம் வந்து கொள்கை கூட்டணி, சமூக நீதியை பாதுகாக்கிறோம், அதுக்கப்புறம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொள்கையை சொல்லி உருட்டிகிட்டு இருக்காமல் அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கட்சியை பலப்படுத்துறது வேலை தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது. இதில் வந்து இழப்புன்னு பார்த்தா எல்லாருக்குமே இழப்பு தான். ஓகே. இப்போ காங்கிரஸ்க்கு வந்து இந்திய கூட்டணியிலேருந்து திமுக வெளியில் போகிறது ஒரு இழப்பு தான். ஓகே. அதேமாதிரி திமுக வந்து இந்த காங்கிரஸோட இந்த கூட்டணி பிரிவுன்றது ஒரு இழப்பு. இது இப்போ எப்படி போகும்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். தமிழக அரசியல் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாவேகா ஒரு சைடு இருக்க போது, திமுக ஒரு சைடு இருக்க போது, காங்கிரஸ் தாவேகாவோட இருக்க போது. நாடாளுமன்றத்தில் இப்போ என்னென்னா, எங்களுக்கு தனி இருக்கை கொடுங்க, நாங்கள் வந்து இவங்களோட உட்கார எங்களுக்கு இஷ்டம் இல்லை கொடுத்துட்டாங்க. அதுதான். அப்போ அது போகுது. அப்போ என்ன ஆகுனா, இனிமேல்ட்டு ராகுல் காந்தி முன்னாடிலாம் பேசும்போது காங்கிரஸ்லேருந்து ஒரு 15 பேர் கத்துறாங்கன்னா, திமுகலேருந்து ஒரு 5-6 பேர் 10 பேர் ஒரு ஆதரவாக வந்து ஒரு சத்தத்தை கொடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, எதிர்கட்சி தலைவர் அவரை பேச விடுங்க, ஜனநாயகத்தை ஒடுக்காதீங்க, குரல் விலையை நெசகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆக்கப்பூர்வமாக ஒரு சிலலாம். அந்த மாதிரி காட்சிகள்லாம் இனிமேல்ட்டு இருக்காது. உன் பிரச்சனை, உன்னை கலாய்க்கிறாங்கன்னா நீ பார்த்துக்கப்பா, நான்லாம் என்னெல்லாம் பார்க்காத, நான்லாம் வரமாட்டேன், உன்னை வந்து எதனா பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் பதில் சொல்லிக்கணுன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி. அதுலேயும் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாட்டு மக்களின் நலனுக்காக எடுக்கிற முடிவுகளில் திமுக எப்பொழுதும் குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, எனக்கு என்னமோ 3வது ஒரு அணி உதயமாகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தேசிய அளவில் 3வது, தேசிய அளவில். அதாவது என்னன்னா, பழைய இந்திய கூட்டணி இருக்கு இல்லையா, இதில் காங்கிரஸை பிடிக்காதவர்கள் அந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆம் ஆத்மிக்கு ஒன்றும் காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. இப்போ அவங்களாம், அதாவது இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, நவீன் பட்நாயக் ஒரிசால, அதுக்கப்புறமா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால், ராஷ்ட்ரிய ஜனதா தள் பீகார், சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசம், டெல்லி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி, தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமிதி, எப்படி போகிறாங்கன்னு பார்க்கணும். பிஆர்எஸ் இப்போ பழைய டிஆர்எஸ் இப்போ அது. அப்புறம் ஜெகன் ஒரு வேளை எப்படி வருவார், இந்த சைடு வருவாரா அந்த சைடு. இப்போ ஜெகனுமே வந்து இப்போ காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபி இல்லாமல்னா மேபி ஜெகனுக்கும் அது வந்து மேபி ஒரு கன்சிடரேஷனில் இருக்கலாம். இது இல்லாமல் அந்த தேர்தல் நேரத்தில் யார் யார் மாறக்கூடும். இப்போ இவங்களுக்கு எல்லாமே என்னென்னா, பிஜேபியை பார்த்தாச்சு, காங்கிரஸை பார்த்தாச்சு, சரி நம்ம ஏன் வந்து ஒரு திருப்பி தேவகவுடா இருந்தாங்க, குஜரால் இருந்தாங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு 3வது அணி அந்த மாதிரி எதனா ஒன்று ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று, நான் சொன்ன இந்த கட்சிகள் எல்லாமே ரீஜனலாக வெரி வெரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். ஓகே. இன்னைக்கு தேர்தலில் இவங்க எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிருக்காங்க. நிறைய பேர் நான் படித்த லிஸ்ட்டில் சட்டமன்ற தேர்தலில் தோற்றுருக்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து அடுத்து வர தேர்தல் வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் ஒரு பசியோட வேலை செய்கிற ஒரு கட்சியாக இருக்கும். எப்பயும் ஒரு வனத்தில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு பசியோடு இருக்கிற ஒரு மிருகம் வேட்டையாடுறதுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு 2 நாள் சாப்பிட்டு 3வது நாள் வேட்டைக்கு போகிற மிருகம் வேட்டையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதோட ஸ்ட்ரைக் ரேட்டு கூட இருக்கும். 2 வாட்டி தெருத்துது மானை, பிடிக்க முடியல, 3வது வாட்டி இன்றைக்கி மானை பிடிக்கலன்னா நான் செத்துருவேன் சோறு கிடைக்காம அப்படின்ற அந்த பதட்டம் இருக்குல்ல, அது சிறுத்தையாகட்டும் புலியாகட்டும் அதை வேகமாக செயல்பட வைக்கும். ஏன்னா அன்றைக்கி 2 நாள் வேட்டைக்கு போய் தோல்வி, 3வது நாளும் தோல்வினா சிக்கல். அந்த மாதிரி இவங்கெல்லாம் தோல்வி, இப்போ திருப்பி தோல்வினா அது சிக்கல். அதனால் அது கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க.
குறிப்பிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து அந்த தோல்வி விகிதாச்சாரம் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அந்த தோல்வியினோட விகிதாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே எதை தொலைச்சிங்களோ அங்கே அவங்க கிட்டேருந்து தான் போய் கேட்கணும். அது எங்கே தொலைச்சோம்? மக்களோட நலனு, மக்களோட ஆதரவு, மக்களோட அந்த நல்ல பேர் மக்கள்கிட்ட அதை தொலைச்சோம். ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும். மக்கள்கிட்ட தான் அந்த விஷயத்தை நம்பிக்கையும் நன்மதிப்பையும் தொலைச்சிங்க. திரும்பி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களோட பிரச்சனையை அவங்களோட குரலாக இருந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இந்த நான் ஒரு பண்ணையார் அப்படின்லாம் பார்க்காம உழைச்சா அதுக்கு உண்டான ஊதியம் வந்துட்டு போகுது. ஓகே, தேசிய அளவில் 3வது அணி தோன்றுனா அது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு ஒரு ஊந்துதலாக இருக்காதா? கரெக்டு. காங்கிரஸ் எதிர்கட்சியாக இல்லாமல் நாங்கள் இருந்துன்னு போகிறோம். நீங்கள் என்ன முக்து காங்கிரஸ் பண்ணுறது? இப்போ நாங்கள் பண்ணுறோம் முக்து காங்கிரஸ். இல்லை நாளைக்கு இதில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரலாம், இதுலேருந்து பிச்சின்னு கூட யாருன்னா போ. இங்கே யாருமே வந்து இந்த கொள்கை இவங்க இப்படி நலன் கிலன் மக்கள் நலன் அதெல்லாம் நம்ம பேசலாம். அது வந்து தமாசு. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ சுயநலவாதியாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தான் அரசியல் கட்சிகள் முடிவு எடுக்கும். இதில் சும்மா மக்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்லாம் சும்மா அப்படி போகிற வழியில் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு போகிறது மக்களுக்கு. மற்றபடிங்க யதார்த்தமான அரசியல்னும் போது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்போது இதை வச்சு மையமாக பார்க்கும்போது நீங்கள் உங்கள் காங்கிரஸை கேட்கணும், 10 ஜன்பத்ரோடு வரணும், ராகுல் காந்தி ஒன்று சொல்லுவார், கார்கே கிட்ட ஒன்று கேட்கணும், அதுக்கப்புறமா வந்து சிதம்பரம் ஐயா ஒன்று சொல்லுவார், சோனியா காந்தி ஒன்று சொல்லுவாங்க. நீங்களே ஒரு விஷயத்தை உடனடியாக செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் ஸ்பீடாக இருக்கும். தாட்புட் தஞ்சாவூர் மாதிரி பட்டுன்னு போயினே இருக்கும் அது பாட்டுன்னு. ஓகே, இப்போ நீங்கள் காங்கிரஸை சேர்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிடும் ப்ராசஸ். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியும் யோசிப்பாங்க, என்னடா இது நம்ம கேரளாவில் எதிர்க்கிறோம், ஒரு நாள் நம்மளும் போயிடலாமோ, இதுக்கு இந்தியா பிளாக் வேணால் அவங்களே வச்சுக்கிட்டோம் அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனா ஒரு புதிய இந்தியான்னு கூட அவங்க பேர் வைப்பாங்க. பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ நீ யாருப்பா? அவங்க பழைய இந்தியா, நாங்கள் புதிய இந்தியா, இப்படி கூட வைப்பாங்க. நியூ இந்தியா பிளாக். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி உதாரணத்துக்கு அந்த மாதிரி மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து பண்ணுச்சுன்னா கிளியர் கட்டாக இருக்கும் டைரெக்ஷனு. யூபியா நான் பார்த்துக்கிறேன், பீகாரா நீ பார்த்துக்கிற, வெஸ்ட் பெங்காலா அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரதமர் மெட்டீரியல் ஒரு தலைமை பண்பு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆவேசம் ஆக்ரோஷன் பார்த்தா மம்தா பானர்ஜி நம்பர் 1. மம்தா பானர்ஜிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது மம்தா பானர்ஜி வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப், அதாவது பிரைம் மினிஸ்டரையோ இல்லை வந்து அமித்ஷாவையோ சேலஞ்சு பண்ணணும், எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ராங் விக்கெட்டில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு தைரியம் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அதை விட ஜாஸ்தியான தைரியம் மம்தா பானர்ஜி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க எளிமை, ஒன்றும் பெரிய ஊழல் கீழெல்லாம் இல்லை, அந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அந்த மாதிரி பெரிய லிஸ்ட்லாம் சொல்ல முடியாது, பேகேஜ் கம்மி. இன்னொன்று 15 வருஷம் இருந்தால் நிறைய பேர் தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு வந்துங்க நீங்கள் டெய்லி சாப்பாடு போட்டிருப்பீங்க, அது வந்து பெருசாக தெரியாது. திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு நாள் சிக்கன் பிரியாணி போட்டோன்னப்பா என்ன சிக்கன் பிரியாணிப்பா அப்படின்றப்ப அதுதான் பேச பொருளாக இருக்கும். அது சைக்காலஜி. 15 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா சலிப்புத்தன்மை வந்துடும், ஆன்டி இன்கம்பன்சி. சரி, இப்போ இருக்கிறவங்க ஆட்சி அவங்க 10 வருஷம் இருக்கிறாங்க, 5 வருஷம் அவங்க மீது ஆன்டி இன்கம்பன்சி வரும். இது யதார்த்தம். உங்களுக்கு எப்பவுமே வெயிலோட அருமை எப்போ தெரியும்? மழை காலத்தில் நிழலில் தான் தெரியும் வெயிலோட எவ்வளோ பிரச்சனை. நம்ம மழை வராதானோ, அதுவே ஒரு 10 நாள் பேழி வச்சா ஐயோயோ அப்படின்னு புரியுதுண்ணா. இது வாழ்க்கையில் அது வந்து ஒரு கட்சியே கையில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட மம்தா பானர்ஜி இருக்கிறத பார்க்கணும். கரெக்டுங்க. கட்சி வந்து கட்சிக்காரங்க இருப்பாங்க, ஓடுவாங்க, ஆதாயத்தை தேடி போவாங்க. எல்லா கட்சிக்கும் நடக்குது. இப்போ இங்கே திமுகவுக்கு இப்போ வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ணா திமுக இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியிலையும் இதே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸில் இதே கட்சி ஓடிட்டு இருக்கு. இந்த தலைமை தொண்டர்களை வச்சு தான் இந்த நடுவில் ஓடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு, கவுன்சிலர் சீட்டுக்கு, இல்லை வந்து ராஜ்யசபா கிடைக்கும், அப்படியே ஓடுறவங்க எப்பயுமே ஓடுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் இவங்க எல்லாமே ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம் எடுத்து வந்தீங்கன்னா தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போகுமோ அது மாதிரி இவங்க வந்து ஆட்சி அதிகாரம் எங்கே பசை இருக்கோ அங்கே தான் போவாங்க. இப்போ ஒரு அட்டைப்பூச்சி இருக்கிற இடம் நீங்கள் தேடின்னு போவானா, தண்ணி எங்கே அதிகமாகுதோ அங்கே போனால் அட்டைப்பூச்சி இருக்கும், தண்ணி எங்கே அதிகமாகுதோ அங்கே போனால் பறவைகள் இருக்கும். காஞ்சத்தில் போய் பறவையை தேட முடியுமா? எதுக்கு ஆகாதாரம், எதுக்கு உணவு, எதுக்கு 10 விஷயம் கிடைக்குமோ அங்கே தான் போய் சேரும் எல்லாம். அதுதான் எடுத்துக்காட்டு, புரியுதுங்களா? அதனால் இவங்க வந்து அவர்களோட தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஆளுங்கட்சியோடு போனால் தான் தேவைகள் பூர்த்தி அடையும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க வெளியில், என் தேவைக்கு போனேன்னா சொல்லுவாங்க மக்கள் நலன், அதுக்காக போனேன் அப்படின்னா. சரிப்பா, என் மக்கள் நலனுக்காக எதிர்கட்சியோடு போய் சேரக்கூடாதா? மக்கள் நலனுக்காக ஒரு போராளியாக நிற்கக்கூடாதா? மக்கள் நலனுக்காக சட்டமன்றத்திலையோ அப்படி பேசி அதை சரி செய்ய முடியாதா? உங்கள் சட்டமன்ற தொகுதியில், உங்கள் பாராளுமன்ற தொகுதியில் லஞ்ச லாவணியெல்லாம் தடுக்க முடியாதா?
இதுதாங்க கரெக்டு. கவர்மெண்ட் எதுவோ அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணாதான் நம்ம கூட ஒரு 4 டெண்டர் விடுறவங்க, கான்ட்ராக்ட்காரங்க, இன்ஜினியர் எல்லாம் பழக்கமோ, அது ஒரு நெட்வொர்க்கு. அதுதானே தவிர்த்து மற்றபடி இதில் வந்துட்டு நாங்கள் மக்களுக்காக சேவையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பழைய கதை. ஓகே சார், இந்தியா கூட்டணியின் மையப்பகுதியாக நாங்கள் வந்து செயல்பட்டு வந்தோம், இப்போ நாங்கள் வெளியேறோம்னு திமுக சொல்கிறாங்க. கிரீஷ் சோடங்கர் நேற்று வந்து எம்பி சீட்டை வாங்கிட்டு கூட்டணியில் திமுக தொடரும்னு சொல்கிறாங்க. திமுகவை இந்தியா கூட்டணியில் விட்டு கொடுக்க மனமில்லாத இருக்கிறதா காங்கிரஸ்? அப்படி கிடையாது. விட்டு கொடுக்க மனம் இல்லாமலாம் இல்லை. இந்த நேரத்தில் என்ன எதிர்த்து பேசினா ஆல்ரெடி ரொம்ப பேர் கெட்டு போயிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் இந்த அரசியல் விஷயத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அடகு கடையில் இருந்தால் வராங்க? அவங்களுக்கு அரசியல் என்ன தன்மை, மக்கள்கிட்ட என்ன பேசுபொருள் வருது, பத்திரிகாரங்க என்ன வாயாடுறாங்க, அரசியல் விமர்சகர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, எல்லா கதையும் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு போயிட்டு காங்கிரஸை வந்து ரொம்ப நாள் ஒழித்தது அப்படின்னு சொல்லாமல், எங்களுக்கு ஆசை தான் இருந்தாலும் தொண்டையில் துக்கம் அடைக்குது அப்படின்ற மாதிரினா ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க போல். அதை வந்து மெலோட ஒன்று பண்ணுறது. அதாவது இப்போ எதிர்த்து பேசினா இன்னும் வெக்கச்சக்கமாக வச்சு செய்வாங்க. திமுக ஆல்ரெடி கடுப்பில் இருக்கிறாங்க, தொண்டர்கள் எடுக்கிறாங்க கையில் விஷயத்த. அதாவது எப்படின்னா, அதிமுக எதனா கேள்வி கேட்டால் நீ கேள்வி சித்தப்பு அப்படின்றாப்புல. யார்? திமுக ஐடியிலேருந்து போகிறவங்க. இவங்க ஆராசா சொல்கிறாரு, அல்லு சில்லுன்ற எது அல்லு சில்லு, 47 சீட்டு வச்சு ஜெயிச்ச கட்சி போய் பொழக்கிறியா, அவங்க அல்லு சில்லா, யார் அல்லு சில்லுன்னு ஆராசா அதிமுகவுக்கு கவர் போகிறாரு. அதிமுக ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இப்போ இந்த ஆர்டிஸ்ட்க்கு காணும் திமுகவை குறை சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி அப்படின்னு. ஒரு சில அதிமுக காரங்க சொல்லுவாங்க, கரண்ட் வருமா வராதா, ஹார்ட் டிஸ்கை காணும், கம்ப்யூட்டர் காணும், மவுஸை காணும், கீபேடு காணும், இந்த கதைலாம் வேணாம், கரண்ட்டு வருமா வராதா, உன்னால் முடியுமா முடியாதா, திருடு போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடு, கரண்ட்டு கட்டுக்கு கேட்டால் பதில் சொல்கிறேன். அப்போ என்னென்னா இந்த WWFல வந்து என்ன ஆயிருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அடிச்சிருந்தது, ஏடிஎம்கே டிஎம்கே அடிச்சிருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணார், சேர் எடுத்துன்னு வந்து 2 பேரும் டம்னு அடிச்சிருந்தார். இவங்க அப்பா நாங்கள் சண்டை போட்டுக்கிறோன்னா அடிச்சுட்டு, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அடிக்கிறாங்க. இது தொடரும். இதில் காங்கிரஸ் வந்து கூட வரலான்னு பார்த்தா காங்கிரஸ் கீழே இருந்து இந்த கை டேப் பண்ணு நான் வரேன் அப்படின்ட்டுன்னு 10 அடி தள்ளி போய் நின்றுக்குது காங்கிரஸ். வந்தால் செம்மடி உழுன்றது தெரியும் உள்ள தமிழக அரசியல் உள்ள. ஏன்னா இப்போ வந்து என்னன்னா துரோகன்ற வார்த்தை தான் இப்போது ட்ரெண்ட் ஆகுது. இந்த துரோகன்ற வார்த்தையை யார் பயன்படுத்துறது? திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் அதிமுக தொண்டர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க, இப்போ திமுக பயன்படுத்துது. இப்போ மாறி சைக்கிள் மாதிரி 10 நாளைக்கு நீ துரோகி சொல்லு, அப்புறம் நான் துரோகி சொல்கிறேன் அப்படின்னு துரோக பட்டத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது இந்த வார்த்தை ஏன் வருது துரோகன்ற வார்த்தை? மேயர் சசிகலா காலத்தில் அதை கேள்விப்பட்டோம் தமிழக அரசியலில். அப்புறம் டிடிவி பேசுகிறேன், அதுக்கப்புறம் லீவ் விட்டாச்சு. அப்புறம் அந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சு போய் நேற்று ஓபிஎஸும் இபிஎஸும் கேஸையே வாபஸ் வாங்கினாங்க. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன், 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை கெத்தோன்ற மாதிரி அவங்க கதை போயிடுச்சிங்களா, முடிஞ்சுது. இப்போ கேப்பு. இப்போ துரோகின்னும் போது இந்த துரோகன்ற வார்த்தையை அதிகமாக ஆழ்ந்த தமிழில் கர்ஜித்த குரலில் அதிகமாக பேசக்கூடியவர் யாருன்னு பார்த்தா ஐயா வைகோ. அவரும் இந்த லிஸ்ட்டில் இப்போ சேருவார். அப்போ யாருக்கு துரோகம் பண்ணதுன்றதா இனிமேல்ட்டு அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு விவாதமாக இருக்கும். அதனால் இது வந்து பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. சார், பிரவீன் சக்கரவர்த்திக்கு எம்பி கொடுத்துருக்காங்க. பெரிய கட்சின்றதுனால, தனித்த பெரும் கட்சின்றதுனால அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்ன்ற ஒரு முடிவு இருக்குது. இந்தியா கூட்டணியில் இணைகிறதா தாவேகா என்ற ஒரு கேள்வி. இணைகிறதாலாம் இல்லை, சேர்ந்து 2 பேரும் வந்து மாறி கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணி எல்லாம் ராஜ்யசபா எம்பி சேராமலா கொடுப்பாங்க என்ன? அதெல்லாம் சும்மாவா? அதாவது இப்போ இதே ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து வேறு கட்சி வாங்கணும்னா திமுக கிட்டேயும் அதிமுக கிட்டே தண்ணி குடிக்கணும். பிரேமலதா விஜயகாந்தையும் கோச்சிக்கிட்டாங்க, அந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டு தான். ஆனாப்பட்ட மக்கள் நீதி மையம் ஒரு பெரிய கட்சி கடைசியில் எந்த பாட்டிலுக்குள்ளே போய் மூட்டுக்கு வச்சாங்க? இந்த பெரிய பூதத்தை, ஐயா நீங்களே வந்து ஜாடிக்குள்ளே போய் அமைஞ்சிருங்க, இல்லை நான் போக மாட்டேன், ஐயா ராஜ்யசபா சீட்டுக்கு வரும் ஜாடிக்குள்ளே போய் அடங்கிடுங்க, நீங்கள் வெளியில் இருந்தால் உலக அரசியல் பேசுவீங்க, நீங்கள் பேசுறது எங்களுக்கு புரியாது, நாங்கள் பேசுறது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்குள்ள, அதனால் தாயுள்ளத்தோடு வேண்டி வணங்குகிறது நீங்கள் பெரிய ஆள், அதனால் நீங்களே ஜாடிக்குள்ளே போயிடுங்க, ராஜ்யசபா குத்தா தான் ஜாடிக்குள்ளே போவேன் அப்படின்னா ஜாடிக்குள்ளே போயிட்டார். கட்சி எல்லாத்தையும் போயிட்டு இப்போ மக்கள் நீதி மையன்ற ஒரு கட்சி இருக்கா இல்லையானே தெரியலையா, ஜாடிக்குள்ளே போனது. அப்புறம் ராஜ்யசபா சீட்டோட வேல்யூ என்னன்றதுக்கு தான் சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் ஐயா, அம்மையார், சிதம்பரம் ஐயா, சர்வ வல்லமை படைத்த துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவங்களும் எந்த வழியாக வராங்கன்னா ராஜ்யசபா தான்.
சரி என்னடா இது கால குடும்பம், நிதி அமைச்சரே இப்படி தான் இருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் மன்மோகன் சிங் இருந்தார்ல, அவரும் ராஜ்யசபா தான். என்ன இது ராஜ்யசபா? மன்மோகன் சிங் அதாவதுங்க பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குமே அவரும் ராஜ்யசபால எலெக்ட் ஆயிருக்காரு. அவருமே நிறைய வாட்டி வந்திருக்கிறார் ராஜ்யசபா. அதாவது எதுக்குன்னா ராஜ்யசபா சச்சின் டெண்டுல்கர் அவரும் ராஜ்யசபா. என்னன்னா இந்த மக்களை சந்திக்காம ஒரு விஷயத்துல பெருசா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ராஜ்யசபா மூலிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து இந்த ராஜ்யசபானால வந்து என்னன்னா உழைக்காம ஒரு 35 எம்எல்ஏ இருந்ததுன்னா அவங்க சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா ராஜ்யசபா ஆயிடலாம். இப்போது ராஜ்யசபா முக்கியத்துவம் சொல்லிட்டோமா, அதே மாதிரி இங்கே இருந்தார் எம்ஏஎம் ராமசாமி. தமிழக அரசியலில் நமக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்நாடகமாக ஆந்திராவா தெரியல, பக்கத்து மாநிலத்தில் போய் அங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சியில் பேசி அங்கேருந்து எலெக்ட் ஆகி போனாங்க. அதாவது இந்த ஸ்டேட்லேருந்து ஆகணும் இல்லை, வேற எந்த ஸ்டேட். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி வந்து ஆகுறாரு? பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் யாருன்னா தெரியுமா? இவர் எங்கே யார், எங்கே போஸ்டர் ஓட்டினார், எங்கே கட்சி கஷ்டப்பட்டார், எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார், மக்கள் பிரச்சனைக்காக சிறை சென்றாரா, இல்லை வந்து பயங்கரமான பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்லை வந்து தமிழ்நாடு பூரா போனாரா? ஆனால் எங்கேருந்து போய் தேர்ந்தெடுத்து போகிறாரு ராஜ்யசபா எம்பி? தமிழ்நாட்டிலேருந்து. தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு தாவேக்காக்கு தங்களோட ஆதரவை தெரிவித்தோன்னே தாவேக்கா அந்த ஆதரவை வட இந்தியாவிலேருந்து இயங்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு தாரை வாத்து விட்டு கொடுத்தோம். அதான் ஐயா காமராஜர் இருந்தவரெலாம் நாங்கள் அப்படி சொன்னது கிடையாது வட இந்தியா காங்கிரஸ்னு. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கொடுத்துட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு மோசமான அரசியல். இந்த அரசியலில் வந்து நம்ம எதுவும் பேசிட்டா நம்மளை இன்னும் விமர்சனம் பண்ணுவாங்க பேடா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பெடல் பண்ணுறாங்க. யார்? காங்கிரஸ். ஏன்னா பாதிப்பு உங்களுக்கு இல்லை. சின்ன கோழி முட்டை அது சைஸ்க்கு இடும், பெரிய கோழி அது சைஸ்க்கு முட்டை இடும். முட்டை எவ்வளோ பெருசாக போதோ அவளுக்கு வலி வேதனை எது இடுற கோழிக்கு தான். சும்மா முட்டை எடுத்துன்னு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. ஓகே, பிரச்சாரத்துக்கு கஷ்டப்பட்டது கோழி, முட்டையை தூக்கின்னு போனது யாரு? காங்கிரஸ். ஏன்னா 2 சீட்டு கட்சிச்சு அமைச்சரவை மாநிலத்தில். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அந்த கட்சியோட ஒரு ராஜ்யசபா, இந்த கட்சியோட ஒரு ராஜ்யசபா. நல்ல வேலை அதிமுக பார்த்தா அதை பார்த்துக்க, நாங்களே இருக்கிறது தொலைச்சிட்டு இருக்கிறோம், ஆல்ரெடி உங்கள் கோட்டா முடிஞ்சு போச்சு, அவங்களே வந்து கொஞ்சம் பேர் எடுத்துக்கினாங்க. இதோட முட்டா வாய்ப்பு இருந்தால் அதையும் கேட்பாங்க போலுங்க காங்கிரஸ் போய். உங்களுக்கு ஏதோ ஒரு 47 எம்எல்ஏ இருக்குதுன்றாங்க, அதில் எதனா வாய்ப்பு வந்தா எங்களுக்கு. ஏன்னா இப்போ இப்போதைக்கு இன்னும் 2-3 பேர் இருப்பாங்க. சரி, ராகுல் காந்தி சாருக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படின்னா வந்து இந்த காலர் இருக்குல்ல, இது அழுக்காகக்கூடாது. வெயிலெல்லாம் போய் மக்கள்கிட்டலாம் மனு வாங்கி, ஒரு குடிசை இருக்குது, இல்லை ஏழை பாழைகள் இருக்கிற இடம், ஆட்டோ ஓட்டுற தொழிலாளி அவங்ககிட்டலாம் போய் கேட்டால் அந்த அரசியல் பண்ணால் சொக்கா கசங்கிடும். அப்படி போட்டால் ஜமீன்தார் மாதிரி போட்டால் ஜமீன்தார் மாதிரியே இருக்கணும். குழு வண்டியில் அப்படியே வந்து கூழ் குடிச்சிட்டு அப்படியே குழுன்னு ராஜ்யசபாவுக்கு போயிடணும். ஏன்னா லோக்சபானா போய் ஓட்டு கேட்கணும், தெருவா போகணும், பிரச்சாரம் பண்ணோம். சம்டைம் மக்கள் காண்டானா துவச்சி விட்ருவாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு எலீட் பாலிடிக்ஸ் தான் செட் ஆகும். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அழிஞ்சதுக்கு காரணமே அதான். யார் உழைக்கிறவங்க, யார் கீழே இருந்து தொண்டை தண்ணி போய் கத்துறவங்க அவங்கள தூக்கி பிடிக்க மாட்டாங்க. இந்த பணக்கார வீட்டு பாய்ஸ் வருவாங்க 10 பேர். இவரு பெரிய பணக்கார வீட்டு பாயா, அப்போ அவருக்கு உடனே சீட்டு கொடுங்க. இவரு சின்ன பணக்கார வீட்டு பாயா, அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கொடுங்க. இவரு ஏழை பழையா, இவர் இப்படியே அந்த 2 பேருக்கு உழைக்க சொல்லுங்கள். இதுதான் அவங்க பண்ணுற அரசியல். நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டேன்னா இந்த அரசியல் பண்ணால் எங்கேருந்து ஜெயிக்கிறது? ஒன்று. அப்புறம் குடும்ப அரசியல் பேசுவார் யார்? ஐயா தாவேக தலைவர் சிஎம் விஜய் சார். அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது, 3 தலைமுறையாக குடும்ப அரசியல் பண்ணாதான் விமர்சனமா, 5 தலைமுறையாக குடும்ப அரசியல் பண்ணால் விமர்சனம் கிடையாது. அது ஒரு விதி விலக்கு இருக்குதான். ஏன்னா திமுக குடும்ப அரசியல், காங்கிரஸ் குடும்ப அரசியல் இல்லை. இனிமேல்ட்டு அதை யாரும் பேச மாட்டாங்க. எவ்வளோ முரண் பாருங்கள். இந்த ஒரு 20 நாள் நல்ல வேலை பச்சைவந்திலாம் இவங்களை வந்து பார்த்தா ஐயோ நம்மளை விட பயங்கரமாக இருக்கிறாங்க. நம்ம மரத்தில் போனால் பச்சை கலரு, பாறையில் போனால் ப்ரௌன் கலரு, சேத்துல இருந்தால் செம்மண் கலரு, தண்ணிக்கு போனால் கிரே கலரு, இவங்களாம் பார்ப்போம் நம்மளை விட பயங்கரமாக கலர் மாறுறாங்க, டிசைனாக மாறுறாங்க அப்படின்னு பச்சைவந்தி பார்த்து தூக்கு மாட்டி தொங்கிடும். ஓகே, இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல்வாதிகள்லாம் பார்த்துச்சுன்னா. ஓகே சார், துரை வைகோ நேற்று முதல்வரை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நடந்த அந்த கூட்டத்தில்
துரதிருஷ்டவசமாக நாங்கள் வந்து திமுக சின்னத்தில் நின்றோன்னு வருத்தப்பட்டிருந்தாரு. வைகோ அவர்களுடைய கட்சி மதிமுகவும் தாவேகாவோட சேர்வதற்கு நாட்டம் காட்டுறாங்களா? ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது? தனித்து விடப்படுகிறதா திமுக என்ற கேள்வியும் வருது. திமுக தனித்து விடப்பட்டு விட்டதுங்க. நம்ம வந்து இன்னும் இந்த யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் பேசுறது கிடையாது. அதாவது ஒரு பின்னாடி இருக்கிறார இவருது தான் உதயசூரியன், இவர் போட்ட விதை. இவர்கிட்டேருந்து இவங்க தம்பிங்களில் ஒருத்தர் போய் இன்னொன்று ரெட்டலை மூலம் இவர் தான், அறிஞர் அண்ணா தான். ரெட்டலையும் சரி உதயசூரியனும் சரி அண்ணாவோட கொள்கை கருத்தினவோ அந்த ஈடுபாடில் வந்த 2 குழந்தைங்க தான் அது. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ஒரு கருத்து சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா தாவேகா கிட்ட போகிறதுக்கு வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டா முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்போ வந்து ஒரு கட்சி தலைவரை போய் நல்லா சந்தோஷமாக பார்க்குறீங்களோ அந்த இணக்கமே சான்று தான். நல்லா மதிமுக வந்து இன்றைக்கி தேதியில் வந்து கிட்டத்தட்ட தாவேகா போன மாதிரி தான் நான் பார்க்குறேன். தனித்து விடப்பட்டிருக்கிறது, ஆமாம் தனித்து தான் விடப்பட்டிருக்கு, அதில் டவுட்டு கிடையாது. அதனால் அது அந்த கட்சியிலேருந்து அவங்க எடுக்கும். ஆனால் அண்ணாவோட சின்னத்தில் நின்றுட்டு உதயசூரியனில் நின்றுட்டு அது துரதிருஷ்டவசம் பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த ஆன்மாக்கள்லாம் மேலே வந்து பார்க்குமா என்னன்னு தெரில. அம்மையார் ஜெயலலிதாவோட ஆன்மா, அண்ணாவோடது, எம்ஜிஆரோடது, கலைஞரோடது. சரி, அதாவது எப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை கிடையாது. தொண்டர்கள் வந்து அந்த பதிவு போடுறதுனால நான் அதை சொல்கிறேன். அவங்களோட இது வந்து உங்களை விடாதுன்றாங்க. அப்போ என்னன்னா தொண்டர்கள் வந்து இந்த பிரச்சனையை தங்களோட பிரச்சனையாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மா இருக்குது, அது ஐயா ஓபிஎஸ்க்கு தான் தெரியும். ஆன்மா கூட பேசுறதுல அவர் தான் தேர்ச்சி பெற்றவர். அடிக்கடி போய் பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துருவார். மற்றவங்களுக்கு தெரியாது. அதாவதுங்க என்னோட புரிதல் இல்லை பார்வை என்னன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் சேர்த்து நம்ம திருப்பி அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்ம பேசுறது சரியா தப்பா, சமுதாயத்தில் என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன பேசு பொருளாக இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். அவங்க பதிவு பண்ணுற வார்த்தை இதுதான், உங்களை வந்து இந்த கட்சியோட ஆன்மா உங்களை விடாது, இதெல்லாம் இருக்குது உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அப்போது அது வந்து அவங்க தாக்கத்தை இதற்கு முன்னாடி இவ்வாறு பேசலைல்ல. இன்னும் ஒரு சில தொண்டர்களும் சாபம் விடுறாங்க, உங்கள் கட்சி அழிஞ்சு போயிடும், எங்கள் கட்சியை யாரெல்லாம் பிறந்தீங்களோ யாரெல்லாம் பிரிச்சிங்களோ நீங்களாம் நல்ல கதிக்கே போக மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்களாம் துரோகி, இதெல்லாம் வந்து போய் பிச்சை எடுக்கலாம், இப்படியெல்லாம் போடுறாங்க கமெண்ட்ஸு. அதாவது அவங்களோட பணத்தையோ இல்லை அவங்க வீட்டிலேருந்து எதையும் பூந்து எடுக்கலை. திமுக தொண்டர்கள் வீட்டில் இருந்தோ அதிமுக தொண்டர்கள் வீட்டில் இருந்தோ இவங்கெல்லாம் யாரும் போய் எதுவும் செய்யலை. ஆனால் இந்த தொண்டர்கள் பேசக்கூடியதில்ல. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் இந்த சைடில் ஒரு 5 பேர், அந்த சைடில் ஒரு 5 பேர் பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் 10 பேர் பேசுகிறோம். நம்ம போகிற இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 20 to 30 பேர் இந்த சப்ஜெக்ட் இது வச்சு, அதாவது இந்த அதிமுக திமுகவில் என்ன புகையுது இதை பேசுவோம். அப்புறம் மக்கள் பிரச்சனைனா அதுக்கு இப்போ போகிற இடம்லாம் எங்கெங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அவங்க கூட பேசுறது, பழகிறது, தரவுகளை சேர்க்கறது, ஆஃபீஸஸ்க்கு போகிறது, இதுதான் நம்ம தொழில். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு இமோஷ்னலாக ட்ரெயின் ஆகி ஒரு மாதிரி வெறுப்பில் இருக்கிறாங்க. யார்? திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும். இந்த 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 கோபம் இருக்குல்ல, இல்லை இந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல, அது கண்டிப்பாக வந்து வருகிற தேர்தலெல்லாம் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றும். ஏன்னா இந்த மனநிலையில் அவங்க இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து எதிரி கொள்கை, நீ பெருசா நான் பெருசான்னு பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எந்த மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்துன்னு தெரியாது. ஏன்னா இந்த 2 கட்சியிலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. தலைமையில் பிரச்சனை, தோற்று போது ஜெயிக்குது அது வேறு. திமுகலாம் சரி அதிமுகலாம் சரி தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதான் நம்ம பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி.